Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷலான ராகி சாக்லேட் பேன்கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்றது தான். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 1 or 2 பேன்கேக் சாப்பிட்டாலே வயிறு ரொம்பின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் அல்லது உருக்குன வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூடவே ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை அல்லது சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போது இதை வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பால், நெய் அண்ட் நாட்டு சக்கரை இதெல்லாம் நல்லா கலந்து வரணும். அதனால் ஒரு தடவை விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு சூப்பரான மிக்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் மாவு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து ஒரு சீவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கடையில் வாங்கின ரெடிமேட் ஃப்ளோர் தான். கூடவே 1/4 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சாக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாக்கோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்வீட்டன்டு. கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான ஸ்லைட்டான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம சீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சீவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளோர் கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். இதுக்கப்புறமா இதை நம்ம விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாலையே யூஸ் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம், பத்தலை அப்படின்ற பட்சத்தில். இல்லை அப்படின்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். இந்த பேட்டர் ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம தவாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். சர்விங் மெத்தட் எப்படின்றதையும் நான் ஃபைனலாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு கிரிடில் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு லேடில் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிடலாம். மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நெய்யை சுற்றியும் போர் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இதை சுட்டு எடுக்கணும். இல்லைனா மாவுலாம் உள்ளார வேகாமல் போயிடும். இந்த மாதிரி மேலே வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு பபிள்ஸ் வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா போதும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பபிள்ஸோட நடுவிலேருந்து அங்கங்கே வந்து ஸ்டீம் வர்றது நல்லா தெரியும். விச் மீன்ஸ் இது நல்லா வந்து வெந்துருச்சு. குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை ஃபீட் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். இது வந்து நல்லா ஸ்டீம் ஆகிடுறதுனால டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது. இப்போ நம்மளோட ராகி பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி பனானாவை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பனானா ஸ்லைசஸை மேலே வச்சுடுங்க. இதில் நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஹனி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணி ட்ரிசில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மேப்பிள் சிரப்பை ட்ரிசில் பண்ணி சர்வ் பண்ணேன். இது மேலே அப்படியே ஸ்லைட்டாக வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மேப்பிள் சிரப்பை ட்ரிசில் பண்ணி விட்டுருங்க. இதை ட்ரிசில் பண்ணிவிட்டு மேலே அழகாக ஏதாவது செர்ரிஸ் ஆர் ஸ்ட்ராபெரி ஏதாவது வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாழைப்பழத்தோடு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.